இப்போ பார்க்க போகிற வீடியோவில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. ஜனவரி மாதம் பிறந்தவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க தான் ஆசைப்படுவாங்களாம். இந்த ஜனவரி மாதம் பிறந்தவங்க யாராவது தலைமை பொறுப்பில் இருந்தால் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இவங்க சொல்கிறத தான் கேட்கணும்னு நினைப்பாங்களாம். யார் எதை சொன்னாலும் கேர் பண்ணவே மாட்டாங்களாம். பார்க்க சாஃப்டாக இருந்தாலும் அடுத்தவங்க இவங்க கருத்துக்கு எதிர்ப்பு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களாம். யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியும் போக மாட்டாங்களாம். பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க இவங்க அன்புக்கு பஞ்சமே இருக்காதான். எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருப்பாங்களாம். இவங்க பொருளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண தயங்க மாட்டாங்க. இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் படித்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவாங்க. ட்ராவல் பண்ணுறதும் சாகசம் பண்ணுறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓன் ஃப்ரீடத்தை அதிகமாக விரும்புவாங்களாம். மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன், க்ரியேட்டிவ் மைண்ட் அதிகமாக இருக்குமா. இவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்களாம். ட்ரெஸ் கோடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். எல்லா விஷயத்துக்கும் இவங்கள நம்பலாமா. எமோஷ்னலாகவும் இரக்க குணமாகவும் ஷை டைப்பாகவும் இருப்பாங்களாம். சத்தம் அதிகமாக இருக்கிற இடம் இவங்களுக்கு பிடிக்காதான். தனிமையை அதிகமாக விரும்புவாங்களாம். ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க நல்லா பேசுவாங்களாம். அவங்க லட்சியத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்களாம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களாம். டாமினேஷன் பிடிக்கவே பிடிக்காதான். நாம தான் பாஸ்ன்னு நினச்சிப்பாங்களாம். இவங்க பேச்சால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்களாம். யாருக்கும் பயப்பட மாட்டாங்களாம். தன்னம்பிக்கை கொண்டவங்களாம். மே மாதம் பிறந்தவங்க உலக அளவில் பார்த்தா நிறைய நடிகர் நடிகையாக இருப்பாங்களாம். பிடிவாதமாக இருப்பாங்களாம். தான் பண்ணுற விஷயத்தில் விடாப்பிடியாக இருப்பாங்களாம். கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குமா. படிக்கிறதுல டிராயிங் வரைகிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களாம். எந்த விஷயத்துலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்களாம். தப்பு பண்ணினா நான் தான் பண்ணினேன்னு ஒத்துப்பாங்களாம். இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம். செய்கிற வேலையை ஃபாஸ்ட்டாக செய்வாங்களாம். ஆனால் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்களாம். இவங்க கிட்ட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஜூன் மாதம் பிறந்தவங்க ரொம்ப சாமிங்காகவும் அழகாகவும் இருப்பாங்களாம். இவங்க சிரிப்பு எல்லாத்துக்குமே பிடிக்குமா. இவங்க சென்சிட்டிவாகவும் எமோஷ்னலாகவும் இருப்பாங்களாம். இவங்க ஜாலியாக இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் ஜாலியாக வச்சுப்பாங்களாம். இவங்க அதிகம் பேசாமல் இருக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்குமா. இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களே தேடிப்பாங்களாம். இவங்க ரொம்ப ரொமான்டிக்காகவும் ஜெல்லசி பர்சனாகவும் இருப்பாங்களாம். ஜூலை மாதம் பிறந்தவங்க தன்னோட அறிவாளித்தனத்தை அதிகமாக காட்டிக்க ஆசைப்படுவாங்களாம். ரொம்ப ஹானஸ்டான ஆளாக இருப்பாங்களாம். எங்கேயும் உண்மை பேசுகிற ஆளாக இருப்பாங்களாம். தன்னுடைய லட்சியத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்களாம். ரொம்ப கேரிங்கான பர்சனாகவும் ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருப்பவங்களாகவும் இருப்பாங்களாம். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இவங்க அதிகம் புரிஞ்சிக்க முடியாத கேரக்டராக இருப்பாங்களாம். ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க சிம்பிளாக சொல்லணும்னா இவங்கள மாதிரி நல்லவங்களை பார்க்கவே முடியாதான். இவங்களோட அன்புக்கு அளவே இருக்காதான். இவங்க முகத்தில் சிரிப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குமா. இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகம் இருக்காதான். ஏன்னா இவங்க ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்களாம். செப்டம்பர் மாதம் பிறந்தவங்க எது செஞ்சாலும் ஆர்கனைஸ்டாக இருப்பாங்களாம். இந்த ஆர்கனைஸ்டு கெப்பாசிட்டியே இவங்க வீட்டை வச்சுக்கிற அழகும் ஆஃபீஸில் இவங்க பண்ணுற ஒர்க்லையும் தெரிஞ்சிடுமா. இவங்க பிரச்சனை என்னென்னா எந்த விஷயத்தையும் டீப்பாக பார்க்காம மேலோட்டமாக பார்க்குறது தான். எதையும் தாங்குகிற சக்தி இவங்களுக்கு கிடையாது. அதே சமயம் ஹார்ட் ஒர்க்கில் சிறப்பானவங்க. அக்டோபர் மாதம் பிறந்தவங்க தன்னுடைய எந்த ஒரு இலக்கையும் ஈஸியாக அடைஞ்சிடுவாங்களாம். இவங்க பயங்கர போல்டாகவும் நேர்மையாகவும் இருப்பதோடு யாரையும் ஏமாற்ற மாட்டாங்களாம். இவங்க பயங்கர கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ஆனால் அதே நேரத்தில் இவங்க கலை மற்றும் இலக்கியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களாம். நவம்பர் மாதம் பிறந்தவங்க திங்க் பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க. இந்த காரணத்தினால இவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை ஈஸியாக பண்ணிடுவாங்களாம். க்ரியேட்டிவிட்டிக்கு முக்கியத்துவம் தர இவங்க எப்போவுமே க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தான் விரும்புவாங்களாம். மிஸ்ட்ரி, நாவல்ஸ் படிக்கிறது, லோன்லியாக இருக்கிறது ரொம்ப விரும்புவாங்களாம். மற்றவங்க பாராட்ட அதிகம் விரும்பாத இவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் கில்லாடியாக இருப்பாங்களாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதும் இண்டிபெண்ட்டாக செயல் பண்ணுறதும் இவங்களோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். எந்த கூட்டத்திலையும் தன்னை தனியாக காட்டிக்கிறதுல முக்கியத்துவம் தருவாங்களாம். டிசம்பர் மாதம் பிறந்தவங்க எப்போவுமே ஜாலியாக இருக்க தான் ஆசைப்படுவாங்களாம். இவங்க பார்ட்னர் தேடுறதுலையும் ஜாப் தேடுறதும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுமா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக பிடிக்காத இவங்க ஃப்ரீடமாக இருக்க தான் ஆசைப்படுவாங்களாம். தன்னுடைய லட்சியத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் புது விஷயங்களையும் புது மனிதர்களையும் சந்திக்கிறதுலையும் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களாம். இதனாலேயே இவங்க ட்ராவலிங் அதிகமாக போவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.